Hi, this is Raji from Mano-RB Math Solution. நம்ம இன்னைக்கு exercise 7.1ல fourth sum பார்க்குறோம். fourth sum எப்படி இருக்குன்னா integral ax plus b the whole square dxன்னு இருக்கு. First அவங்க கொடுத்துருக்கதை givenல எடுத்து எழுதிக்கிறேன். Next நம்ம இது ரிலேட்டடாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோமோ அதையும் இங்கே எழுதியிருக்கேன். By using formula அப்படின்னு போட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற ஃபார்முலாவையும் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே n இருக்கிற இடத்துல இங்கே என்ன இருக்குன்னா 2ன்னு இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே n இருக்க இடத்துல அப்ளை பண்ண போகிறோம். ax plus b the whole power 2 plus 1 divided by 2 plus 1. இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா எக்ஸு கூட என்ன இருக்கோ அதையும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி போட்டுட்டு ப்ளஸ் சியும் போட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு இப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ax plus b the whole power 3 divided by இதை ப்ளஸ் பண்ணால் 3 இல்லையா இன்டூ ஏ இருக்குது ப்ளஸ் சி. ஓகே, இதை ஃபைனலாக நம்ம therefore ஆன்சர் அப்படின்னு போட்டு இன்டகிரல் ax plus b the whole square dx equal to ax plus b the whole power 3 இங்கே கொடுத்துருக்கா இல்லையா அந்த ஆன்சரை நம்ம அப்படியே எடுத்து எழுதி அவ்வளோதான். This is the final answer.